வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீபா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இப்போது நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாஃப்டாக ஆப்பம் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கணும், பச்சரிசி. 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்து 2யும் சேர்த்து ஊற போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டும் ஊற போட்டுக்கணும். அதுப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஊற போட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஜாரோடைய மூடியை கொரன்னு இருக்குங்களா? இப்போ தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு. இன்னும் 2 சுற்று விட்டாக்கா இன்னும் நல்லா மழமழன்னு அரைச்சிடும். ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சிங்களா? இப்போது உப்பு எல்லா மாவையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம கையை வச்சு தான் கலக்கணும். அப்போ தான் அந்த மாவு புளிச்சு நல்லா வரும். ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டான பதம் இருக்கும். நைட்டு கரைச்சி வச்சிட்டோம். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வெடிகட்டியை வச்சு நம்ம வெடிகட்டிக்கணும். நல்லா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக 2 தண்ணி ஊற்றி பால் எடுத்து பாருங்கள், கொரப்பாக இருக்குது. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வெடிகட்டிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பால் வெடிகட்டிட்டு திரும்ப இன்னொரு தடவை 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி திரும்ப வச்சுட்டு 2 பால் எடுத்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் அந்த தேங்காய் பால். அப்போ தான் ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த தேங்காய் பால் எப்படி இருக்குன்னு. திரும்ப இதை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு திரும்ப ஒரு 1/2 கிளாஸோ இல்லை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு திரும்ப எடுத்து நம்ம பிழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஆப்ப மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம நல்லா அதை கலந்து வச்சு வாங்க ஆப்ப மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அழகாக புளிச்சு வந்திருக்கு அந்த மாவு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஆப்பத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக, பார்க்குறதுக்கு மெதுவாக இருக்குது. நல்லா கலக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பம் கடாயில் ஊற்றி செய்யலாம். தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணியை ஊற்றி நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பக்கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு நல்ல கிளாத்தை வச்சு அது சுத்தமாக தொடச்சி வச்சுக்கணும். தொடச்சிட்டு நம்ம ஆயில் இல்லாத ஆப்பம் தான் ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், ஆப்பக்கடாயி நல்லா சூடேறிச்சு. ஆப்பமாக ஊற்றி நல்லா இதை மாதிரி கலக்கணும். அப்போ நமக்கு ஆப்பம் அழகாக இருக்கும். அது ஆப்பத்தை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. ஆப்பத்துக்கு டைமு போட்டு இதை பாருங்கள், இன்னும் அழகாக வெந்துருச்சு. அதுவே தானாக வருது பாருங்கள். ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் வச்சு தேங்காய் பால் ஊற்றி நல்லா சூடாக சாப்பிட்லாம். மெத்து மெத்துன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வயிற்றுக்கும் தேங்காய் பால் நல்லது. நீங்களும் இதே மாதிரி ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீபா.